வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ஜஸ்ட் சோ அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜஸ்ட் சோவ நம்ம நெறைய அர்த்தங்கள்ல யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப காமன் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சாதாரணமான மீனிங். என்ன அப்படின்னா, இப்ப சோ வந்து நம்ம ரொம்ப, நெறைய அப்படிங்கிற மாரி அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். இப்ப கார்டன்ல நெறைய பூக்கள் இருக்கு. அப்படி சொல்றதுக்கு, இந்த நெறைய அப்படின்னு சொல்றதுக்கு சோங்கிற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? "தேர் ஆர் சோ மெனி ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன்" அப்படி நம்ம சொல்லுவோம். இதே இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்றதுக்கு இந்த சோக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட்ட சேர்த்துக்குவோம். "தேர் ஆர் ஜஸ்ட் சோ மெனி ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன்" இப்படி சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு யூசேஜ். ஜஸ்ட் சோவுடைய ஒரு யூசேஜ் இது. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுமானா, இப்போ மும்பைல வசிக்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். லிவிங் இன் மும்பை இஸ் ஜஸ்ட் சோ எக்ஸ்பென்சிவ் இப்படி நம்ம சொல்லலாம். இப்போ அவருடைய நடிப்பு அந்த படத்துல ரொம்ப எதார்த்தமா இருந்துச்சு. ஹிஸ் ஆக்டிங் வாஸ் ஜஸ்ட் சோ ரியலிஸ்டிக். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சோவுடைய ஒரு யூசேஜ். பட் இதுக்கு சம்மந்தமே இல்லாம ஜஸ்ட் சோவ நம்ம நெறைய விதங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு என்ன அப்டின்னா, இப்ப யாராவது ஒரு விஷயத்த சொல்றப்போ, அத வந்து ஆமா கரெக்ட்டு தான். நான் ஒத்துக்கிறேன். அக்ரி பண்றேன். கன்ஃபார்ம் பண்றேன். அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து ஷார்ட்டா ஜஸ்ட் சோ அப்டி மட்டும் சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, "ஏய் மழை வரும்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டூ ரெயின். மழை பெய்ய போதுன்னு நெனைக்கிறேன்." அப்படி சொல்றப்ப, "ஆமாமா நானும் அப்படிதான் நெனைக்கிறேன். கரெக்ட்டு தான்." அந்த மாதிரி சொல்றதுக்கு நாம ஜஸ்ட் சோ அப்படி மட்டும் சொன்னா போதும். இப்ப அம்மா சொல்றாங்க, "இப்ப நம்ம வந்து ஈபி பில் கட்டணும். வி நீட் டூ பே த எலக்ட்ரிசிட்டி பில்." ஆமா கரெக்ட்டு தான். நான் வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல கட்டிர்றேன். ஜஸ்ட் சோ ஐல் பே இட் ஆன்லைன் டுடே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்க சொல்ற விஷயத்த அக்ரி பண்றதுக்கு, ஆமா கரெக்ட்டு தான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஜஸ்ட் சோ அப்படி மட்டும் சொல்லலாம். இது வந்து செகண்ட் யூசேஜ். இப்ப 3ஆ நம்ம பார்க்க போறது ஜஸ்ட் சோவ நம்ம வந்து நெறைய இடங்கள்ல இந்த மாரி யூஸ் பண்ணுவோம். அதாவது எக்ஸாக்ட்டா அப்படியே கரெக்ட்டா என்ன நெனச்சோமோ அதே மாதிரி அப்படியே அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் சோவ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அப்படியே அப்படின்னு நம்ம தமிழ்ல ஒண்ணு ஒரு அழுத்தி ஒரு எம்பசைஸ் பண்றதுக்கு சொல்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம ஜஸ்ட் சோவ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீட்டா, ஆர்கனைஸ்டா அந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம ஜஸ்ட் சோவ யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரிலேட்டடா நம்ம நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி, இத வந்து நம்ம தமிழ்ல சொல்றப்ப, அப்படியே கரெக்ட்டா, நீட்டா அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு அப்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சேர்த்து நம்ம அத வந்து எம்பசைஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஜஸ்டிஸ யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தர் வந்து சட்டை அப்படியே கசங்காம அப்படியே நீட்டா போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சட்டைய அப்படியே நீட்டா போட்டிருந்தார், அப்படி சொல்லுவோம் நம்ப. ஸோ அப்படியே அப்படின்னு ஒரு வார்த்தைய சேர்த்துக்கிறோம் பாருங்க. அவர் சட்டைய அப்படியே நேர்த்தியா அயர்ன் பண்ணி, ஒரு சுருக்கம் கூட இல்லாம போட்டிருந்தார். ஹி வோர் ஹிஸ் ஷர்ட் ஜஸ்ட் சோ. இப்படி சொன்னா கூட போதும். இப்படி சொன்னாலே அவர் அப்படி நீட்டா போட்டிருந்தார் அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப நீங்க இதே இன்னும் கொஞ்சம் நம்ம எலாபரேட்டா சொன்னோம் இல்லையா? அப்படியே நல்லா நீட்டா அயர்ன் பண்ணி, ஒரு சின்ன சுருக்கம் கூட இல்லாம, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறதா இருந்தாலும், நம்ம அதையும் சேர்த்து சொல்லுவோம். ஹி வோர் ஹிஸ் ஷர்ட் ஜஸ்ட் சோ, நீட்லி பிரஸ்ட் வித்தவுட் அ சிங்கிள் ரிங்கிள் இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். இப்போ நான் வந்து சில திங்ஸ் எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாரு இதெல்லாம் அப்படியே இருக்கணும். கொஞ்சம் கூட மாறக்கூடாது. ப்ரீசைஸா எக்ஸாக்ட்டா நான் என்ன மாரி நெனச்சேனோ, அது அப்படியே அப்படியே இருக்கணும். இத வந்து நீ வந்து எதையும் தொட்டுறாத. இட் ஹாஸ் டூ பி ஜஸ்ட் சோ. டோன்ட் டச் இட். இட் ஹாஸ் டூ பி ஜஸ்ட் சோ. டோன்ட் டச் இட். இந்த ஜஸ்ட் சோவ நெறைய வந்து நம்ம வந்து இந்த நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் ரிலேட்டட் விஷயங்கள்ல வந்து நம்ம நெறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்க தலைமுடிய வந்து நல்லா நீட்டா அவங்க நெனச்ச மாதிரி செட் பண்ணணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப வர்றாங்கன்னா, நல்லா அப்படியே தலைமுடிய சீவுன்னு அப்படியே சீவுறான். அப்படி நம்ம ஒரு எம்பசைஸ் பண்றோம் பாருங்க. ஹி கோம்ப்ட் ஹிஸ் ஹேர் ஜஸ்ட் சோ. ஹி கோம்ப்ட் ஹிஸ் ஹேர் ஜஸ்ட் சோ. இப்ப அதே மாரி அவ மேக்கப் போடுறா அப்படி போடுறா. ஷி அப்ளைட் ஹர் மேக்கப் ஜஸ்ட் சோ. அவன் டைய அப்படியே அட்ஜஸ்ட் பண்றான். ஹி அட்ஜஸ்டட் ஹிஸ் டை ஜஸ்ட் சோ. சொன்ன மாதிரி எலாபரேட்டா பாரு அப்படியே ஸ்ட்ரைட்டா கரெக்ட்டா நாட் போட்டுருக்கான்னு பார்த்து அப்படி கட்டுறான். அப்படி நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லணுமானா, ஹி அட்ஜஸ்டட் ஹிஸ் டை ஜஸ்ட் சோ, என்ஷூரிங் இட் வாஸ் ஸ்ட்ரைட் அண்ட் நீட்லி நாட்டட். ஸோ இந்த மாரிலாம் நம்ம வந்து ஜஸ்ட் சோவ யூஸ் பண்ணலாம். சொன்ன மாதிரி நீட்டா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ பெர்ஃபெக்ட்லி டைடி, வெல் அரேஞ்ச்டு அந்த மாரி அர்த்தத்திலயும் நம்ம ஜஸ்ட் சோ வந்து நெறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு எல்லாமே வந்து எப்படி நீட்டா இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஐ வாண்ட் எவ்ரிதிங் டூ பி ஜஸ்ட் சோ. ஐ வாண்ட் எவ்ரிதிங் டூ பி ஜஸ்ட் சோ. பாரு புக்ஸ் எல்லாம் அப்படியே நீட்டா அடுக்கி வை, அப்படி சொல்றோம். ஸ்டாக் த புக்ஸ் ஜஸ்ட் சோ ஆன் த ஷெல்ஃப். ஸ்டாக் த புக்ஸ் ஜஸ்ட் சோ ஆன் த ஷெல்ஃப். ஸோ இந்த இடத்துலலாம் ஜஸ்ட் சோன்றது நீட்டா, கரெக்ட்டா அந்த மாதிரி. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு ஃப்ரேஸ் வந்து ஜஸ்ட் சோ யூ நோ. ஜஸ்ட் சோ யூ நோ அப்படின்னு சொல்றப்போ, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த
நாம வந்து அவங்க கிட்ட சொல்றப்போ, நம்ம இத மாரி சொல்லிட்டு சொல்லுவோம். "இங்க பாருங்க, இந்த மாரி ஒரு விஷயம்." அந்த மாரி சொல்றதுக்கு நம்ம "ஜஸ்ட் சோ யூ நோ" அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ நம்ம வந்து சேர்த்துப்போம். இப்போ வீட்ல வந்து ஒரு பையன கொண்டு வந்து விடுறீங்க. "இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்." அவருக்கு தெரியாத ஒரு விஷயம். நீங்க இது மாரி ஒண்ணு பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து "ஜஸ்ட் சோ யூ நோ" அப்படின்னு நம்ம சேர்த்துப்போம். "Just so you know, your son was in trouble at school today." "Just so you know, your son was in trouble at school today." இப்ப அதே மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. "இங்க பாரு நான் வந்து நாளைக்கு சென்னை போணும். I have to go to Chennai tomorrow. I need to book a ticket." இப்படி நீங்க சொல்றீங்க. "Just so you know, there is a bus strike tomorrow." பாரு நாளைக்கு பஸ் ஸ்ட்ரைக். "Just so you know, there is a bus strike tomorrow." ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஜஸ்ட் சோவ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நாம ஜஸ்ட் சோவோடைய யூசேஜ். ஸோ மொத்தமா 4 யூசேஜ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.